வந்து என்ன பண்ணுறாரு, காவேரியை கண்டுக்காம வந்து வெண்ணிலா வந்து அப்படியே வெண்ணிலாவை பார்த்து ஒரு மனசு கஷ்டப்படுறாரு. வெண்ணிலா வந்து இப்படி ஆயிடுச்சே, அவளுக்கு எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலையே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் தாத்தான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்த தாத்தா வந்து முடிவு பண்ணி ஒரு விஷயம் கேட்குறாரு. சொல்லுப்பா, நீ இந்த வழியா அந்த வழியா நீங்கள் என்ன சொல்கிறீங்க தாத்தா, எனக்கு ஒன்றும் புரியல. இல்லைப்பா, உனக்கு காவேரியா வெண்ணிலாவா? என்ன தாத்தா இப்படியெல்லாம் கேட்குறீங்க, வேற என்ன சொல்கிறதுப்பா? நீ வந்து வெண்ணிலாவெல்லாம் சொல்லிட்டு இருக்க, வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத பற்றி யோசிச்சுட்டு இருக்க, காவேரி பற்றி யோசிக்கலைப்பா நீ அப்படின்னோடனே, இல்லை தாத்தா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை தாத்தா, நான் வெண்ணிலா வந்தோடனே வெண்ணிலா ட்ரீட்மெண்ட் பற்றி தான் யோசித்தேன், மற்றபடி காவேரிக்கு எதிர்க்க என்ன தாத்தா இருக்குது, காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு இல்லைப்பா அப்படின்னு. ஆமாம் தாத்தா எனக்கே தெரியும்ல அப்படின்னோடனே, இங்கே பாரு விஜய், இந்த டைமில் தான் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த டைமில் காவேரி வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுவா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது உனக்கு கஷ்டம்ப்பா அப்படின்னோடனே, எனக்கே தெரியும் தாத்தா காவேரி பற்றி, காவேரி வந்து அப்படிலாம் வந்து நான் விட்டுற மாட்டேன் தாத்தா, காவேரி தான் தாத்தா எனக்கு முக்கியம்னு எனக்கு தெரியாதா தாத்தா அப்படின்னோடனே, சரிப்பா புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. இங்கே வந்து ரூமுக்கு வராரு விஜய். பார்த்தா வந்து காவேரி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டு, "உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கேன்டி. யாருமே செய்ய மாட்டாங்கடி இந்த மாதிரிலாம். இந்த மாதிரி யாராவது செய்வாங்களா இந்த உலகத்தில? உன்ன மாதிரி நான் கிடைக்க நான் எவ்வளோ குடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? நீ என் செல்லம்டி. நீ தாண்டி என் வாழ்க்கை" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டே இருக்கும்போது காவேரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரில் வந்து இந்த மாதிரி காவேரி, நான் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறேன், சீக்கிரமாகவே வந்துடுவேன், வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறாரு. "நீ தாண்டி என் உலகம், நீ தாண்டி எனக்கு முக்கியம்னு" சொல்லிட்டு அந்த லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு போகிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, திருட்டுத்தனமாக வராங்க ராகினி. அந்த லெட்டரை படிக்கிறாங்க. "ஓ, உனக்கு காதல் வேறு கேட்குதா? இவ்வளோ பிரச்சனை இல்லை, காதலிக்கிறியா நீ? இதெல்லாம் நான் விடவே மாட்டேன், உங்கள் 2 பேரையும் சேர விட மாட்டேன், உங்களுக்குள்ளே இருக்க இந்த சின்ன சாக்கி உங்களை நான் சேரவே விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. இங்கே காவேரி எழுந்துக்கிறாங்க. எழுந்தோடனே விஜயை காணோம். அவங்க நேற்று நடந்தது எல்லாமே வந்து ரிவைண்ட் பண்ணி அவங்க மனசில் ஓடிட்டே இருக்குது. யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, வெளியே வராங்க. வெளியே வந்து, தாத்தா விஜய் எங்கே போயிருக்காரு அப்படின்னோடனே, விஜய் வெளியே போயிருக்காமா, வெளில வந்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காமா அப்படின்னு என்கிட்ட சொல்லாமே போயிட்டாரு. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. உடனே வந்து அங்கே வராங்க ராகினி. "என்ன காவேரி, வெண்ணிலா விஜய் வெளியே போயிட்டாங்க போல் இருக்கு. 2 பேரும் இதுக்கப்புறம் இப்படி தான் சுற்ற போகிறாங்க. நீ என்ன ஆக போறியோ தெரியலையே. எனக்கு ஒன்றுமே புரியல காவேரி. இவ்வளோ நடந்திருக்கு. விஜய் வந்து வெண்ணிலா கூடவே இருக்காரு. நீ அதை பற்றி யோசிக்காம இன்னமும் இந்த வீட்டில் இருக்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல" அப்படின்னோடனே, "உன் வேலையை பார்க்குறியா, தேவையில்லாம என் பேச்சுக்கு வராது" அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணுறது, வேற ஒருத்தி இருந்தால் இதெல்லாம் என்னமோ பண்ணியிருப்பா, கேலி கேட்டிருப்பா, பிரச்சனை பண்ணியிருப்பா, சண்டை போட்டிருப்பா. ஆனால் நீ எதுவுமே பண்ணலையே, சூடு சொன்ன எதுவும் இல்லை போல் இருக்கு அவனுக்கு அப்படின்னோடனே, அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டு ச்சே அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பார்க்கலாம் பார்க்கலாம், இப்படியே உங்களுக்குள்ளே இருக்க அந்த பிரிவை நிரந்தரமாக்குறேன்டி அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து வெண்ணிலாவை ட்ரீட்மெண்ட் வந்து கூட்டின்னு போகிறாரு நம்ம விஜய். வெண்ணிலாவை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து டாக்டர்கிட்ட கேட்குறாரு. "சார் உங்களுக்கு எப்போ சார் குணமாகும்?" அப்படின்னு கேட்குறாரு. "சீக்கிரமாகவே குணமாயிடும். நீங்கள் பழைய நினைவுகள் எல்லாமே வந்து பேசி பாருங்கள். பழைய வந்து நீங்கள் லவ் பண்ண விஷயங்கள், நீங்கள் அப்போல்லாம் என்னென்ன வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசுனீங்க, பழகுனீங்க, அது எல்லாத்தையும் ரிவைண்ட் பண்ணி மறுபடியும் வந்து அவங்கக்கிட்ட பேசுங்க, பழகுங்க. அப்போ அவங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பாக க்யூர் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாகவே அவங்க சரியாயிடுவாங்க" அப்படின்னோடனே, "சரிங்க டாக்டர், நான் அப்படியே வந்து பண்ணி பார்க்குறேன். பாவம் டாக்டர் வெண்ணிலா, சீக்கிரமாக குணமாயிடுவாள், கண்டிப்பாக குணமாயிடுவா" அப்படின்னோடனே வெண்ணிலா வந்து விஜயை பார்க்குறாங்க. விஜய் கையை பிடிக்கிறாங்க வெண்ணிலா. உடனே விஜய் வந்து, "சரி நீ சரியாயிடுவ வெண்ணிலா" அப்படி சொல்லிட்டு கை எடுத்துடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி பார்த்துட்டு அவங்க வீட்டில் எல்லாரும் திட்டுறாங்க. "என்னடி இது, நீ பண்ணி வச்ச வேலை கொஞ்சமா? இப்போ பார்த்தல, உன்னையே கண்டுக்காம வெண்ணிலா பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு உங்கள் வீட்டுக்காரு, இதெல்லாம் நல்லாவா இருக்குது" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டுறாங்க. "விடுக்கா சரியாயிடும்" அப்படின்னோடனே, "என்னடி சரியாயிடும், உன் வாழ்க்கையை சரி பண்ணுற வழியே என்னன்னு நாங்கள் யோசிச்சு எங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அம்மா புலம்பி புலம்பி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன்டி இப்படிலாம் பண்ணுற, நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டேடி" அப்படி சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. என்ன பண்ண திரும்ப காவேரி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன் விஜய் இப்படி பண்ணுறாரு, ஏன் என்கிட்ட காலைல சொல்லாமல் போனாருன்றது அவருக்கு மனசில் வந்து 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 போயிட்டுருக்கு. வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. பார்த்தா வெண்ணிலாவும் விஜயும் வந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க. ஓடி போய் பார்க்குறாங்க காவேரி. அப்போ காவேரியை கண்டுக்காம லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு விஜய் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு வெண்ணிலாவை. "வெண்ணிலா, இங்கே வா" அப்படின்னு சொல்லிட்டு, "தாத்தா பாட்டி, வெண்ணிலாவுக்கு தேவையானது எல்லாமே நான் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. வெண்ணிலாவுக்கு கூடிய சீக்கிரமே வெண்ணிலா சரியாயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. பழைய நினைவுகள் எல்லாம் நம்ம திரும்ப வரத்துக்கு நிறைய வந்து அவளுக்கு முயற்சிகள் பண்ணால் கண்டிப்பாக திரும்ப வந்துருமா. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லையா. தாத்தா, இந்த மாத்திரை எல்லாம் வெண்ணிலாவுக்கு கொடுக்கணும் தாத்தா, இதெல்லாம் பண்ணணும்" அப்படின்னு. "சரிப்பா நானே கொடுத்துட்றேன்" அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. "வேணாம் தாத்தா, பாட்டி வேணாம் பாட்டி, சொன்னால் கேளுங்க, அதை நானே பண்ணுறேன். வெண்ணிலாவுக்கு பண்ணுறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், அவளுக்கு நான் பண்ண மாட்டேனா? இங்கே பாருங்கள், விலைக்கு கொடுக்க வேண்டிய டேப்லெட்ஸு எல்லாமே நானே கொடுத்துட்றேன். ஏன்னா அவளுக்கு என்ன மட்டும் தான் நிறைய ஞாபகம் இருக்குது, நானே வந்து பண்ணுறேன் தாத்தா" அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே காவேரி வந்து இன்னமும் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து ராகினி சந்தோஷப்படுறாங்க.